அக்டோபர் 2 விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில் தேர்தல் பத்திர முறைகேட்டு புகார் தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கைக்கு கர்நாடகா உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. இந்த சூழலில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது சரியா என்பது குறித்து மூத்த வழக்கறிஞர் விஜயனுடன் நமது செய்தியாளர் பாரதி நடத்தியிருக்கும் கலந்துரையாடலை அனைத்தும் 300 நொடிகள் என்ற பகுதியில் தற்போது காணலாம். வணக்கம். அனைத்தும் 300 நொடிகள். தேர்தல் பத்திரங்களில் வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னு உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளுபடி செய்திருக்காங்க. இது குறித்து நம்மோட பேசுறதுக்காக வழக்கறிஞர் விஜயன் இருக்காங்க. பேசலாம். வணக்கம் சார். இந்த எலக்ட்ரோல் பாண்டை சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி செய்திருக்காங்க. இதுக்கு பின்னாடி நிறைய வழக்குகள் இருக்குது. இதை தள்ளுபடி செய்ததால் இந்த வழக்குகள்லாம் எப்படி சார் கையாளப்படும்? ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தள்ளுபடி பண்ணதுங்கிறது இந்த திட்டம், ஸ்கீம் ஆர் சட்டம் தவறு அப்படின்னு ஸ்ட்ரைக் டவுன் பண்ணாங்க. ஸ்ட்ரைக் டவுன் பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம்னாக்கா, ஏன்னா அதில் ரைட் டு இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் இல்லாமல் ஒரு இடத்துக்கு தேர்தல் பத்திரமாக வாங்கினா கூட யாரிடமிருந்து எப்படி பெறப்பட்டதுங்கிற விஷயம்லாம் வேணும். இன்ஃபர்மேஷன் இல்லாமல் ஒரு தேர்தல் பாண்டு வாங்கினா அது தவறான பொருள் சேர்க்கைக்கு இடம் கொடுக்குங்கிற ஒரு காரணத்தினால அதை சட்டத்துக்கு புறம்பானதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னதுனால எந்த வழக்குமே போட முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகும். அதாவது தேர்தல் பத்திரமே தப்புன்னா அந்த தேர்தல் பத்திரத்துக்காக வாங்கப்பட்ட பணம் யாருன்னு கண்டுபிடிச்சா அதில் உள்ள தவறுகள், அதில் உள்ள எக்ஸ்ட்ராக்ஷன், அதாவது வழிபறி மாதிரி வச்சுக்கோங்களேன் தமிழில் சொல்லணுன்னாக்கா, அதெல்லாம் தப்பு அப்படிங்கிறது தான் இப்போ அர்த்தமாகுது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேலே ஒரு எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இது தள்ளுபடி செய்ததால் இந்த வழக்கு எந்த திசையை நோக்கி போகும்? இதை தள்ளுபடி தேர்தல் பத்திர முறை சட்டத்தை தள்ளுபடி செய்ததுனால நிர்மலா சீதாராமனுக்கு எந்த ஒரு அனுகூலமும் இல்லை. இந்த சட்டத்தில் இப்போ அவங்க மேலே இருக்கிற வழக்கு என்னென்னா 383 ஐபிசி, 384 ஐபிசி. 383 ஐபிசிங்கிறது அது அஃபென்ஸ் என்னங்கிறது, அதாவது யாராவது ஒருத்தர் எக்ஸ்ட்ராக்ட் ஒருத்தங்கள்டேருந்து பணத்தை பறிக்கிறதுக்காக எந்த முறைகளை அவருக்கு பறித்தாலும் வேறொருக்காக பறித்தாலும் அது தவறு அப்படின்னு. இதில் உள்ள சொன்ன விஷயங்களே என்னென்னா, இடியில் போடுவேன், அதில் போடுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட பணம் வாங்கியிருந்தாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் பாஜக கட்சிக்கு. அப்படி பண்ணும்பொழுது இடியில் போடுவேன் பண்ணுவாங்கன்றது நமக்கு இன்னும் எவிடன்ஸ்லாம் கிடைக்கல. அப்படி அதுக்கு பொறுப்பு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான்னா வழக்கு எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு கீழே வரும். 383 கீழே வரும். பனிஷ்மெண்ட் செக்ஷன் தான் 384. இப்போது பெங்களூரில் இருக்கக்கூடிய அந்த கீழமை மெட்ரோபாலிட்டன் நீதிமன்றங்கள்னு சொல்லக்கூடிய இந்த நீதிமன்றம் இந்த வழக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் காலப்போக்கில் இது தள்ளுபடி செய்ததால் இந்த வழக்கு ஒரு அரசியல் வழக்கு மாதிரி அப்படியே நீட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? தள்ளுபடி செய்வாங்களா இல்லையா, அப்புறம் என்ன ஆகும், நீர்த்து போவோமா இல்லையாங்கிறத இன்றைய தினத்துக்கு இங்கிருந்து ஜோசியம் சொல்ல முடியாது. அந்த ஒரு வழக்கு எப்படி கையாளப்படுகிறது, எப்போ ஒரு வழக்கு போட்டாலும் அதிகாரத்தில் இருக்கவங்க அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி அந்த வழக்கை தள்ளுபடி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நீதிமன்றங்கள் சரியானபடி இருந்ததை அதில் கன்விஷன் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இது எப்படி முடியும் ஒரு வழக்கு அப்படின்னாக்கா யாருக்கும் சொல்ல முடியாது முடிகிற வரைக்கும். ஜெயலலிதா வழக்கு மாதிரி தான், எவ்வளோ தள்ளி போய் 18 வருஷம் கழிச்சு தானே கன்விஷன் நடந்தது. வேதாந்தா மாதிரியான பெரிய நிறுவனங்கள் கிட்ட ஈடு மூலமாக பணம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது ஆதாரபூர்வமாக தெரிய வரும்போது இது ஒரு கிரிட்டிக்கலான கேஸாக பார்க்கப்படுது. இதை எப்படி சார் அணுகிறது? இதை பொறுத்த வரைக்கும் அணுகிறதுங்கிறது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் தான் இதில் கண்டுபிடிச்சி குற்றம் ஒரு செக்ஷனுக்கு கீழே கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை தீர விசாரித்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அதுக்கான எவிடன்ஸ் ஃபைல் பண்ண பிறகு தான் அணுகிற மெத்தட்லாம் தெரியும். இன்றைக்கி தெரியாது. அதனால் இப்போ இட் இஸ் டூ ஏர்லி. வெறும் ஒரு எஃப்ஐஆர்
ஒரு கம்ப்ளைண்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு வழக்கை முன் உதாரணத்தில் சொல்ல முடியாது. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண பிறகு தான் அதனுடைய ஷேப் தெரியும். எதிர்க்கட்சிகள் இந்த வழக்கெல்லாம் பதிவு செய்ததாலையும் சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி செய்ததாலேயுமே காங்கிரஸ் மாதிரியான ஆட்கள் நிர்மலா சீதாராமன் பதவி விலகணும்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி சார் சாத்தியமாக இருக்குமா? இல்லை, சாத்தியம் இருக்கோ இல்லையோ, எப்பொழுதும் ஒரு அமைச்சர் பதவியில் இருக்கவங்க மேலே ஒரு கிரிமினல் குற்றச்சாட்டு வழக்கு வந்தால் எதிர்க்கட்சியாக இருக்கவங்க மாரல் கிரவுண்ட்ஸில் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க இருக்கும்போது பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வேறு விஷயம். பட் இது ஒரு வழக்கமாக ஜனநாயகத்தில் நடக்கிற ஒரு டிமாண்ட். அந்த டிமாண்ட் ஏற்றுக்கொள்ளப்படுதா இல்லையாங்கிறதெல்லாம் பின்னாடி தான் பார்க்கணும். அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில்